மாப்பிள்ளை நீ இனிமே படிப்பெல்லாம் படிச்சு வாத்தியார் வேலைக்கோ கண்டக்டர் வேலைக்கோ போக முடியாது, பேசாம எம்எல்ஏ ஆயிரு, என்ன அதுக்கிட்ட படிப்பே தேவையில்லைன்னு சொன்னாருங்க. நீதான் சொன்னியா? ஆமா. ஏன் ஒண்ணும் இல்லைங்க. சரிங்க. இப்ப நான் தேர்தல் இருந்து ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிட்டேன்னு வச்சுங்களேன், எங்க மாமா பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்கங்க, அப்புறம் நான் எம்எல்ஏ பொண்டாட்டின்னு பெருமையா சொல்லிட்டு ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கேன். அண்ணா வணக்கண்ணா. அண்ணா வணக்கண்ணா. அண்ணா வணக்கம். என்னப்பா இது? ஆட எலெக்ஷன்ல நின்னு சொன்ன காக்கா உருவில கும்பிடுறாங்க, அதுக்கெல்லாம் ஏறிய ஓட்டு. ஓட்டுக்கிறவங்கள தானே கும்பிடுனேன். மாப்பிள இவர்தான். அந்த மனுவை கூட இந்தாங்கண்ணா. ஐயோ ஐயோ, முதல்ல மாப்பிள மனுவை கொடுக்குற ஐயோன்னு அவசரம் முடிச்ச மாதிரி பேசுறீங்க. அவர் கையில கொடுக்காதீங்க. ஏன் கைய வேணாலும் கடிச்சு வச்சுட்டானா? அவர் கையில கொடுக்காதீங்க, டேபிள்ல வேணும். என்னங்கண்ணா டேபிள்ல வச்சு அப்படின்னா பேப்பர்ல வரும், கையில கொடுத்தா தானே போட்டோ பிடிச்சி நாளைக்கு காலையில பேப்பர்ல வரும். ஏன் சார் என் கையில கொடுக்க வேணாங்கிறீங்க? சரி, பிரச்சனை இவ்வளவு தூரம் போனதுக்கு அப்புறம் ஓப்பனாவே பேசிட வேண்டியதானே சார். நம்மளால அவனை தப்பா நினைக்க மாட்டாரு. ராசியான கைதான், கொடுத்தா ஜெயிப்ப, ஆனா செத்து போயிருவேன். என்னது? எங்க அண்ணன் இவர் கையில தானே கொடுத்தாரு, ஜெயிச்சாரு, செத்து போயிட்டாருல மாப்பிள. அப்புறம் இவர் கையிலேயே கொடு. என்ன நான் செத்துருவேன் சொல்றேன், நீ கொடுக்க சொல்ற? ஆட நீ செத்தா என்ன இடத்தேர்ந்து வருமில்ல, நான் நின்னு ஜெயிச்சிட்டு போறேன். அப்படின்னா மீனாவின் ஓஹோ, கை நாட்டை கட்டிட்டு கஷ்டப்படுறதை விட ஒரு நல்ல படிச்ச மாப்பிளையா கிடைப்பான். நான் கொடுக்க முடியாது. குடியா? நான் கொடுக்க முடியாது. நான் கொடுக்க முடியாது. செத்த போட்டுருக்கீங்க. போட்டோகிராபர் தினகரன் ரிப்போர்ட்டர் வந்திருக்காரு. ஆனா இன்னைக்கு அவருக்கு லீவுங்க. ஏதாவது விஷயம் இருந்தா சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன். அரசியல் இருந்து விலகிறதா முடிவு பண்ணிட்டேன். அரசியல் கத்து கொடுக்கறது யாருன்னா? சரி சரி, நான் விலகல. விலகலான்னு சொல்லிட்டாரு. அவர் அப்பவே சொன்னாரு, நீங்க கீழே குடிச்சிட்டு நீங்க இருந்தீங்கல்ல, அப்ப நான் கேட்டேன். சரின்ட்டீங்களா? இருந்துறீங்களா? அப்புறம் என்ன பண்றது? நீங்க எல்லாம் அரசியல் ஓரளவுக்கு தேர்ச்சி அடைகிற வரைக்கும் நான் அரசியல நீடிக்கிறது முடிவு பண்ணிட்டேன். அது என்னங்கண்ணா நீங்களா பார்த்து விளைக்கிறீங்க? நாங்க வேண்டாம்னு சொன்னா கப்புன்னு இருந்துறீங்க. நீங்க ஒரு தமாஸ்காரங்கண்ணா. நோ, உங்க பாதை ரொம்ப டேஞ்சருங்கண்ணோ. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க விலகிறேன்னு அறிக்கை கூட போறீங்க, அன்னைக்கு பார்த்து நாங்க எல்லாம் கப் சுப்புன்னு சைலண்ட் ஆகிடுவோம், நீங்க வசமா மாட்டிக்குவீங்க. அல்ல கைக்கு நக்கல பாத்தீங்களா? அந்த கண்ணத்தை அப்புங்கண்ணா. பத்திர பன்னெண்டு ராகுலம் நான் டைட்டா பண்ணாதீங்க. நான் கொடுக்க பெரியவர்களே, தாய்மார்களே, ஆகவே நான் உங்களை பார்த்து ஏன் பறக்குற? அங்க பாரு, இப்பதான் நாமினேஷனே தாக்கல் பண்ணிட்டு வந்திருக்கிறோம், அதுக்குள்ள நீ எம்எல்ஏ ஆகிட்ட மாதிரி வீட்டுக்கு முன்னால ஒரு கூட்டம். மாப்பிள ஜெயிச்சிட்டோம்னு வையே, முதல்ல ஸ்டேட்டை பிடிக்கிறோம், அப்புறம் சென்ட்ரல் பிடிக்கிறோம், அகில இந்திய ரீதியில ஒரு அசத்தல், அப்புறம் அப்படியே அமெரிக்கா பயணம் தான். அமெரிக்காக்கெல்லாம் போய் பொருள் காட்சியை சுத்தி பார்க்கும் போது நான் காணாம போயிட்டேன்னா விட்டுருவாங்களா? அவங்க நாடு கெட்டு போயிடாது. உடனே மைக்ல சொல்லுவாங்க, மாப்ள மிஸ்ஸிங் எங்க ஊர் எம்எல்ஏ மிஸ்ஸிங்னு. அதுக்கும் மீறி நீங்க மிஸ் ஆகிட்டீங்கன்னு வைங்க, இடைத்தேர்தல் வரும்ல, அதில் நான் நின்னு ஜெயிச்சிருவேன். நீ கிண்டல் பண்ற. இது கிண்டல் இல்ல மாப்ள, நக்கல். அம்மா சவுண்ட். மாப்ள